வணக்கம். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் 2025ஆம் ஆண்டுல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பாக்கலாங்களா? ஏன்னா நம்ம ஏன் 2025 ஃபோக்கஸ் பண்றோம்னா, நம்ம ஆல்மோஸ்ட் இப்ப அக்டோபருக்குள்ள இருக்கிறோம். அக்டோபர் 2024ல. ஏன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அவ்வளவுதான் 3 மாசம் தான் இருக்கு. 2025ல ஏன் அப்படி நான் அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்படின்னம்னா, 2025ல முக்கிய ராஜ கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகுது. அது என்ன ராஜ கிரகங்கள் அப்படின்னா யார் யார சொல்லலாம் அப்படின்னா, குரு பகவானை சொல்லலாம், சனி பகவானை சொல்லலாம், ராகு பகவானை சொல்லலாம், கேது பகவானை சொல்லலாம். இவங்க மட்டும் ஏன் ராஜ கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா, அதுக்கு ஒரு விதி இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம குரு பகவான் எடுத்துக்கலாம். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் 1 வருடம் எடுத்துக்குவார், 1 வருஷம் எடுத்துக்குவார். அப்ப அவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிறாரு. சரி, அடுத்து ராகுவும் கேது பின்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க, பின்னோக்கி தான் டிராவல் பண்ணுவாங்க. அவங்க ரெட்ரோகிரேட் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்க பின்னோக்கி பயிற்சி ஆகிறப்போ அவங்க 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி பயிற்சி ஆவாங்க. ஓகேங்களா? அடுத்து சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்குவாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கு. இதனால என்ன மாற்றம் வந்துடும் அப்படின்னம்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அந்த ஒரு நிலைத்த 1 வருடம், 1.5 வருடம், 2.5 வருஷம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கடக்கிறதுக்கு இவ்வளவு வருஷம் எடுத்துக்கிச்சுன்னா, அதோட பலன்களோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்றேன். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சந்திரன் எடுத்துக்கலாம். சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு டைம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாரு. அப்ப அது ரொம்ப ஃபாஸ்டா அவர் டிராவல் பண்றாரு. அப்போ அது ஓரளவுக்கு அவர் 2.5 நாளைக்கு ஒரு டைம் பயிற்சி ஆகிறது எப்படி இருக்கும்? அப்ப 2.5 வருஷத்துக்கு பயிற்சி ஆகிற சனி பகவான் எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதனாலதான் நான் இவங்கள முக்கிய ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஏன்னா சூரியன் பார்த்துட்டா 1 மாசத்துக்கு ஒரு டைம் பயிற்சி ஆவார். இந்த மாதிரி தானே இருக்கு எல்லாமே. சோ இப்ப இவங்க எந்த மாதிரியான மாற்றங்கள் மிதுன ராசிக்கு 2025ஆம் ஆண்டுல உங்களுக்கு புத்தாண்டு உண்மையே எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லா ஃபீல்டுலயுமே, அதாவது வேலை தேடிட்டு இருக்கிற ஆட்களா இருக்கலாம், வேலையில இருக்கிற ஆட்களா இருக்கலாம், அதே மாதிரி பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களா இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஃபேமிலியில எப்படி போகும்? கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா போகுமா? அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு மேரேஜுக்கு எடுத்துட்டு போலாமா? ஓரளவுக்கு ரூட் கிளியரா இருக்கா? அடுத்து திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு சில பேருக்கு ஆயிருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து மாணவர்களுக்கு எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மாணவர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு எஜுகேஷன் ஒரு எஜுகேஷன் எஜுகேஷன் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? இல்ல இதே மாதிரிதான் இருப்பீங்களா? கொஞ்சம் மாடரேட்டா இருப்பீங்களா? அதுக்கு என்ன ஒரு வழிபாடு ஃபாலோ பண்ணணும், ஒரு வழிமுறை என்ன, எதை ஃபாலோ பண்ணா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபாலோ பண்ண, நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம் அப்படிங்கறதையும் சொல்றேன். அடுத்து இல்லத்து அரசியல் பெண்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் 2025ல பர்டிகுலரா எதை நீங்க எதிர்பார்க்கலாம், எதை நீங்க தவிர்த்துக்கலாம், இப்படி எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படிங்கறத நான் எல்லாமே டீடைல்டா சொல்றேன். அதே மாதிரி ஹெல்த்ல எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், எப்படி வரும், அதாவது எப்படி ரெக்கவர் ஆகலாம், எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அதையும் சொல்றேன். ஏன்னா தொடர்ந்து பாருங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், இது எல்லாமே தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த பத்தி தான், இந்த டாபிக் பத்தி தான் நான் பேச போறேன். சோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நீங்க ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்காது. அதனாலதான் சொல்றேன். சரி, இப்ப மிதுன ராசிக்கு 2025 அப்படி என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பாக்கலாங்களா? முதல், உங்களோட ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ஜென்ம ராசி குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 1ஆம் இடம், உங்களோட ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானுங்கிறது ஒரு சுபர் அப்படின்னே சொல்லலாம். அவர் மே 2025ல 12ஆம் இடத்துல இருந்து உங்களோட ஜென்மத்துக்கே பயிற்சி ஆகிறார். 1. ஓகேங்களா? அடுத்து கேது பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் ஏப்ரல்ல. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், ராகு பகவானும் கேது பகவான் பின்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க அப்படின்ட்டு. சோ அப்ப கேது பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. ஓகேங்களா? உங்க ராசியில இருந்து சொல்றேன். அடுத்து ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. சரிங்களா? அவரு ஏப்ரல் மாதத்துல பயிற்சி ஆயிடுவாரு. சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். எப்பன்னா பிப்ரவரி 2025ல. சோ இதுதான் இந்த ராஜ கிரகங்களோட அமைப்பு. மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான கோள்களோட அமைப்பு தான் இருக்கு. இது எந்த மாதிரியான தாக்குதல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா? முதல், வேலை இல்லாத ஆட்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவங்களுக்கு 2025ல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத பாக்கலாங்களா? உங்களுக்கு உண்மையாவே உங்களோட 10ஆம் அதிபதி யார் அப்படின்னு பாத்துட்டோம்னா குரு பகவான் தான் வராரு. சரிங்களா? அப்ப 10ஆம் அதிபதி குரு பகவானா வராரு. அவர் உங்களோட
சுய ஜாதகத்துல எந்த மாதிரியான இடத்துல இருக்கிறாரு, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு, எந்த கிரகத்தை வந்து பார்க்கிறாரு, எந்த கிரகத்தால பார்க்கப்படுறாரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா அவர் தான் உங்களோட 10ஆம் அதிபதியா வராரு. அப்போ குரு பகவானை தான் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும் உங்களுக்கு வேலைக்கு. சரி, அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு மே 2025 வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாருன்னு சொல்றீங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாக்கலாங்களா? உங்களுக்கு வந்து உண்மையாவே வந்து உங்களோட 10ஆம் அதிபதி உங்களோட ராசிக்கு பெயர் சேர்க்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் முதல்ல வந்து 10ஆம் அதிபதி, அவர் வந்து ஒரு சுபர். அப்படிங்கிறப்போ அவர் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுப்பார் அப்படின்னா, அவர் வந்து உங்களோட ராசிக்கு வந்து 5, 7, 9 9ஆம் இடத்தை பார்ப்பார். 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம்ங்கிறது கடத்தஸ்தானம், அதே மாதிரி 9ஆம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம். அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன முக்கியமா ஒரு தேவைன்னா கடவுளோட ஒரு அனுகிரகம், அப்புறம் அவனுக்கு அந்த அதிர்ஷ்டம், அவனோட முயற்சிக்கேற்ற அவனுக்கான ஊதியம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 2025 வேலை இல்லாத ஆட்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். இவ்வளவு நாள் நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம், எல்லாமே திறமையா இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான், அதனால நீங்க வந்து திறமையா தான் இருப்பீங்க. பட் என்னன்னா வந்து உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற அந்த ஒரு பலன் கிடைச்சிருக்காது, அந்த வேலை கிடைச்சிருக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்க மிதுன ராசி சார்ந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டுல வந்து என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாத்துக்கோங்க. பேரலா நான் சொல்றப்பவே உங்க ஜாதகத்தை எடுத்து என்ன தசாபுத்தி போகுது, அது எந்த மாதிரியான டைம் பீரியட் அப்படின்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து மாடரேட்டா இருக்கா, ஆவரேஜா இருக்கா, இல்ல வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கா, இல்ல ரொம்ப நல்லா இருக்கா அப்படிங்கறத பாருங்க. நீங்க பிறந்த டைம்ல என்ன தசாபுத்தி இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மேஜரான இம்பாக்ட் பண்ணும். அப்ப நான் எதுக்கு கோச்சார பார்க்கணும்னா, கோச்சாரமும் ஒரு முக்கியமான பிளே பண்ணும், இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களுக்கு அந்த யோகம் இருந்தாலும் அந்த டைம் பீரியட் வந்தா தான் உங்களுக்கு அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துல கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? அதனால சுயஜாதகத்துல குரு பகவான் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு மட்டும் பாருங்க. பட் கண்டிப்பா உங்களோட ஜென்மத்துக்கே வரதுனால உங்களோட மைண்ட் வந்து ஒரு கிளியரா இருக்கும். ஏன்னா சூப்பர், அதனால வந்து உங்க ராசிக்கே பெயர் சேர்க்கிறப்ப மைண்ட் வந்து கிளியரா இருக்கும். அப்ப நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டா போகும். நீங்க கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்கில்ஸ் வந்து கரெக்டா வந்து வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த திறமை இருக்கும். பட் வந்து நீங்க வெளியில காட்டக்கூடிய தருணம் வந்து இந்த 2025 அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்க வந்து எப்படின்னா வந்து மிதுன ராசி சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த நீங்க யார் அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்ப நீங்க யார் அப்படிங்கறத மிதுன ராசியில சார்ந்தவங்க நீங்க யார் அப்படின்னு காட்டுவீங்க அப்படிங்கறத உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான சூப்பரான டைம் பீரியட் இருக்குது. சரிங்களா? அதனால நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமும் இருக்கு, உங்களுக்கு முயற்சி மட்டும் நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு திறமையும் இருக்கு, அதிர்ஷ்டமும் இருக்கிறப்ப முயற்சி பண்ணா மட்டுமே போதும், உங்களுக்கான வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்றேன். உங்க சுயஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் பலன்கள் வேறுபடும். ஓகேங்களா? கொஞ்சம் சில பேருக்கு டிலே ஆகலாம். பட் கண்டிப்பா 2025 தாராளமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? தாராளமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சேலரிக்கு கண்டிப்பா நீங்க போவீங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன முயற்சியை வந்து கண்டினியூஸா நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு இடத்துல வந்து விடக்கூடாது. ஓகேங்களா? மறுபடியும் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் அப்ளை பண்றப்போ உங்களுக்கு உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருபவன் உங்க ராசிக்கு பயிற்சி வரப்போ அந்த கான்பிடன்ட் உங்களுக்குள்ள இருக்கிறப்போ நீங்க எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அதுல போய் சக்சஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கு, உங்களுக்கு திறமை இருக்கிறப்ப முயற்சி மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். அடுத்து வேலையில இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா? 2025ஆம் ஆண்டுல வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களோட 10ஆம் அதிபதி யாரா வராரு அப்படின்னா குரு பகவான் தான் வராரு. சரிங்களா? நான் சொன்னதுதான். அப்ப குரு பகவான் வந்து உங்களோட ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து எங்கன்னா ஜென்ம ராசிக்கு பயிற்சிக்கிறார். 10ஆம் இடத்துல யார் இருக்கிறாரு அப்படின்னா சனி பகவான் இருக்கிறாரு. சரிங்களா? ஏன்னா 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து பயிற்சி ஆவார் அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் இடம் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து யார் அப்படிங்கறத சொசைட்டி, இப்போ இங்க போறாரு பாரு டாக்டர், இங்க போறாரு பாரு டீச்சர், இங்க போறாரு பாரு லாயர் அப்படிங்கிறாங்களா? அப்ப நீங்க யார் அப்படின்னு டிஃபைன் பண்ற 10ஆம் இடம் தான். நீங்க வந்து என்ன தொழிலாளியா, என்ன முதலாளியா அப்படிங்கறத வந்து அதை டிசைட் பண்றது வந்து 10ஆம் இடம். உங்க ஜாதகத்துல 10ஆம் இடம் தான் அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சனி பகவான் வரார். அப்ப அவர் வந்து எந்த மாதிரியான மாற்றங்களுக்கு உங்களோட 10ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கிறாரு, உங்களோட 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. ஓகேங்களா? கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்படியே எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு பலனை மட்டும் கேட்காம இதோட அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் கிளியரா இருக்கும் அப்படின்னே சொல்றேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நீங்க கடினமா முயற்சி செய்யணும். சில பேருக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். பட் அதுக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு 2 மடங்கு அதிகமா வரும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டா அவர் வந்து ஒரு பாவி. அப்ப 10ல் ஒரு பாவி இருந்தால் அரச
அரசனை போல் வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன சொல்றேன்னா வந்து அப்போ வந்து 10ஆம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருந்தாலுமே வந்து நீங்க அரசனை போல் வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம். அப்ப நல்ல ஒரு உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட், இன்க்ரிமெண்ட், இது எல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரொமோஷன், இது எல்லாமே வந்து 1 by 1 உங்களுக்கு கிடைக்கும். பட் லேட்டா கிடைக்கும். ஆனா அது வந்து நிலைச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு சில பேர் வந்து டக்குன்னு லீட் ஆவாங்க, மறுபடியும் அதுக்கு வந்து தகுதி இல்லாம மறுபடியும் வந்து கீழே போயிடுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு வந்து பொறுமையா வந்தாலுமே வந்து அந்த பதவி வந்து உங்களை தேடி வரும். அது உங்களுக்கு நிலைத்து நிற்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்கு. அதனால வந்து நீங்க எதை பத்தி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கு, உங்களுக்கு திறமையும் இருக்கு. அந்த முயற்சி கொஞ்சம் எடுத்தா மட்டும் போதும். ஏன்னா சனி பகவான் வந்து முயற்சி எதிர்பார்ப்பாரு. நீங்க சும்மா உட்கார்ந்துகிட்டே வந்து நீங்க நினைச்ச மாதிரி எனக்கு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னால அது அவர் கொடுக்கவே மாட்டாரு. சோ அப்படிங்கிறப்ப நீங்க அதிகமா வந்து முயற்சி எடுக்கிறப்ப மட்டும்தான் சனி பகவான் வந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழி இருக்குது. அப்ப சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாருமே தடுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கறத அர்த்தம். அப்படிங்கிறப்ப நீங்க வந்து முயற்சி உங்க கையில தான் இருக்கு. முயற்சி பண்ணாதான் சனி பகவானுக்கு பிடிக்கும். அப்ப முயற்சி அதிகமா போடுறப்ப உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்ல. ஓகேங்களா? கவர்மெண்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி டிரான்ஸ்பர், நீங்க நினைச்ச மாதிரி இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், நீங்க நினைச்ச மாதிரி பேர், புகழ், அடையாளம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தாராளமா வரும். என்னன்னா வந்து உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, அது வந்து நம்மளுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே ஒரு புரிதலுக்குள்ள வந்துருவீங்க. நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு சாதகமான டைம் பீரியட் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். பாதகமான ஒரு பேட் டைம் பீரியடா இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு தடைகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆல் ஓவரா பார்க்க போயிட்டு 2025 உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. சரிங்களா? அதனால வந்து நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து முயற்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில வந்து வெற்றி அடைவீங்க ஜாப்ல. ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ஃபாரின் சில பேர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது, விசா கரெக்டா கிடைச்சிருக்காது, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தடங்கள் ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த 2025 வந்து யாரெல்லாம் ஃபாரின் ட்ரை பண்றீங்களோ, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின்ல போயே ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அது கனவாவே இருக்கும். ஃபாரின்ல போய் நான் செட்டில் ஆகணும், ஃபாரின்ல போய் நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா தப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த 2025 வந்து ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த டைம் பீரியட் நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான டைம் பீரியட் உங்களுக்கு உங்களோட சுயஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த யோகம் கரெக்டா, அந்த வெளிநாட்டு யோகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு அதிகபட்சமா ஒரு 95%, 90-95% கண்டிப்பா போவீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த யோகம் கம்மியா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த தடைகளை தாண்டி போற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பா போவீங்க. கொஞ்சம் அதுக்கேற்ற முயற்சி எடுங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு ப்ரேயர்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க போவீங்க அப்படின்னு சொல்ல. 2025ஆம் ஆண்டுல கண்டிப்பா வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ மிதுன ராசி சார்ந்தவங்களுக்கு இந்த டைம் பீரியட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தவற விட்டுறாம நீங்க கண்டினியூஸா நீங்க எஃபோர்ட் போடுறப்போ உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து முயற்சி செஞ்சா மட்டும்தான் நீங்க நினைச்சது எல்லாமே கொடுப்பாரு. அதுக்கு மேலேயே கொடுப்பாரு. ஆனா முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாம இருந்தா அவர் கொடுக்க மாட்டாரு. ஓகேங்களா? அதனால வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க வந்து தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே உங்களோட இதுல இருக்கும். முயற்சி மட்டும் பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்து பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவங்களுக்கு பிசினஸ் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாங்களா? உங்களுக்கு வந்து 2025ஆம் ஆண்டுல வந்து இந்த நிறைய விரயம் ஆகிட்டே இருந்திருக்கும். கடன் நிறைய இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து கையில காசு இல்லாம இருந்திருக்கும் சில பேருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டம் எல்லாம் இனிமேல் வந்து அப்படியே கம்மியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு செலவு, வீண் செலவு வந்து கம்மியாகும் ஒண்ணு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரம் வந்து பெருசா ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ராகு பகவானோட வந்து இந்த பிப்ரவரியில வந்து ராகு பகவானோட சுக்கிர பகவான் வந்து சேர்வார், இணையவாங்க அப்படின்னு சொல்ல. இது வந்து பிசினஸ் எந்த மாதிரியான தாக்கம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்துல பெரிய ஒரு முன்னேற்றம், திடீர்னு ஆவரேஜா போயிட்டு இருக்கிற பிசினஸ் ரொம்ப ஹை பீக்ல போகும். உங்களுக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அது வந்து உங்களுக்கு ஏற்ற தொழிலா இருக்கணும் ஒண்ணு. அது உங்களுக்கு இருந்தாதான் உங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற தொழிலை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பட் அதை வந்து நீங்க வந்து நிறைய வந்து ஒரு தடைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஒரு தோல்விகள், எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நான் ஒன்னே சொல்றேன். உங்களுக்கு வந்து இந்த பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி வந்து இந்த கடன் வந்து நிறைய கட்டி முடிப்பீங்க. இனிமேல் தேவையில்லாம ஓவரா கடன் மட்டும் வாங்காதீங்க. ஓகேங்களா? கடன் வந்து நீங்க கட்டி முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்ல வர அளவுக்கு வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சுனாலும் கூட அது வந்து முடிச்சிருவீங்க. சில பேர் வந்து ரொம்ப வந்து, ஏன்னா நீங்க வந்து ஒரு நல்ல பேஸ்ல இருந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆயிட்டு மறுபடியும் இப்போ வந்து மேலே ஏறிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அஷ்டம சனி வந்து உங்களை படாதபாடு படுத்திக்கிட்டு மறுபடியும் போயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து நெக்ஸ்ட் growth நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்படிதான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு ராகு சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு அருமையான அமைப்பு. அதனால வந்து ஒரு பெரிய ஒரு ராஜ் யோகம் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்னம்னா, திடீர்னு ஒரு பெரிய பிசினஸ், பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளிக் ஆகுறது, இதெல்லாம்
இதெல்லாமே வந்து உங்களுக்கு திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல வந்து நீங்க திடீர்னு ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம், சரிங்களா? திடீர்னு பிசினஸ் இப்படிதான் போயிட்டு இருந்து திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது, திடீர்னு எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அங்க வந்து எனக்கு ஒரு கொலாபரேஷன் கிடைச்சது, திடீர்னு ஒரு பார்ட்னர்னால எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு அப்படின்னே சொல்றேன். ஸோ அப்போ இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து உங்க பிசினஸ் எடுத்துட்டு போகக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம். பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னம்னா, நீங்க அதிகமா கடன் மட்டும் வாங்காதீங்க. தேவையில்லாம செலவு வேண்டாம். இருக்கிற பிசினஸ் அப்படியே ஒரு கன்சிஸ்டன்டியா ரன் பண்ணிட்டே இருங்க. அது உங்களுக்கு வந்து எப்படியோ வந்து செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து அப்படியே போக 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 செட் ஆயிரும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ப்ரோக்ரஸ் கொடுப்பாரு. பட் நீங்க அந்த இயர் எண்ட் 2025 எண்ட்ல வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு நீங்க மேலதான் இருப்பீங்க. அப்படிதான் வந்து சனி பகவான் கொடுப்பாரு. என்னடா நம்மளுக்கு அந்த பலன்களே இல்லாத மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் 2025 எண்ட்ல பாத்துட்டீங்கன்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டம், ஃபீல் பண்ணக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் 2025ல. ஸோ இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்க. உங்களுக்கு அமோகமா இருக்கு. அதிகமா கடன் மட்டும் வாங்காதீங்க. அதே மாதிரி வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பெரிய ரிஸ்க் எடுக்கிற விஷயமெல்லாம் வேண்டாம். நீங்க உங்களோட சேஃப் சைட்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ் உங்க கையில வரும்னே சொல்றேன். அடுத்து ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே வந்து 2025ல வந்து மிதுன ராசிக்கு எப்படி போகுன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்கலாம். ஃபேமிலினா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜென்ம ராசிக்கே பெயர்ச்சி ஆகிறன்னு சொல்ல யாரு? குரு பகவான். அதுக்கடுத்து அவர் வந்து ஒரு அட்வான்ஸ்டா வந்து கொஞ்சம் முன்னாடி போய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி போயிட்டு வர அட்வான்ஸ்டா 2ஆம் இடத்துக்கு போயிட்டு வர. இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னம்னா, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தேவையில்லாத வீண் விரயம் வந்து கட் ஆகும் குடும்பத்துல. ஓகேங்களா? ஒரு பொருளாதார ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதனால கொஞ்சம் ஹாப்பினஸா இருப்பீங்க. குரு பகவான் வந்து ஜென்மத்துக்கே பெயர்ச்சி ஆகிறதுனால மைண்ட் வந்து கிளியரா இருக்கும். ஃபேமிலியில இதுக்கு முன்னாடி வந்து சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சரியாகி இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்க கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா சரியாகும் அப்படின்னே சொல்ல. ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வருவீங்க. ஒரு மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த 2025ல உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. ஏன்னா எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால தான் நான் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா சொல்றேன். இல்லைன்னா வந்து இது உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேமிலியில இருக்காது. ஓகேவா? சின்ன மைன்யூட்டான ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ. உங்களோட டென்ஷனை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த 2025 கடந்து போயிடலாம். ஃபேமிலி லைஃப்னு பார்த்துட்டா சூப்பர் அமோகம்னே சொல்றேன். ஸோ நீங்க வந்து எதை பார்த்துமே நீங்க வந்து ஏதோ ஒரு பயம் இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு வந்து உண்மையாவே ஃபேமிலி லைஃப் வந்து 2025ல சூப்பரா இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க வந்து நீங்க நினைச்ச மாதிரி லைஃப் வந்து லீட் பண்ணக்கூடிய தருணம் தான் 2025ஆம் ஆண்டு அப்படின்னே சொல்றேன். ஓகேங்களா? அதனால நீங்க தாராளமா லீட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறாரு மே 2025க்கு அப்புறம். அப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லவ்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வருவீங்க. இவ்வளவு நாளா வந்து ஏதோ ஒரு சின்ன மன போராட்டம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வருவீங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் மேரேஜுக்கு எப்ப எடுத்துட்டு போலாம் நீங்களே வந்து பிளான் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி முயற்சி எடுப்பீங்க. அதே மாதிரி வீட்லயே அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த டைம் பீரியட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாவே வரும். ஓகேவா? வீட்டுல சொன்னாலும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே. ஏன்னா நீங்க வந்து எல்லாத்துலயுமே நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. ஜாப்லயும் சரி எல்லாத்துலயும் நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களை எல்லாத்துலயுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னே சொல்றேன். அப்ப அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போறது அப்படிங்கறத. சோ அப்ப நீங்க எல்லாமே உங்களோட விஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களோட மிஷன் வந்து பாஸ் ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ அதை மட்டும் தான் நீங்க எதை நோக்கி டிராவல் பண்றீங்களோ அதை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல அந்த அளவுக்கு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே எல்லாமே சரியாயிரும். கொஞ்சம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபியூச்சரை நோக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க பிளான் பண்ணுவீங்க. மேரேஜ் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து பினான்சியலா மூவ் ஆகுது, பினான்சியலா ஸ்ட்ராங் ஆகுது, இதெல்லாம் பாக்குறப்போ நீங்களே ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்குள்ள வந்துருவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? அதனால வந்து ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா குருவோட ஸ்ட்ரென்த் இருக்கு. 5, 7, 9 பாக்குறப்போ உங்களுக்கு 5ஆம் பார்வையா வந்து உங்களோட 5ஆம் இடத்தை பாப்பார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லவ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே கேர், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் 2025 அப்படின்னே சொல்றேன். ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கு. சின்ன மைண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்து மேரேஜுக்கு வரலாம். மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா வந்து உங்களுக்கு உங்களோட ராசியிலிருந்து
குரு பகவான் வந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்த்துறாரு. அப்போ குருபலம் இருக்கு அப்படிங்கிறப்ப தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து சூப்பரா இவ்வளவு நாள் வந்து ஏதோ ஒரு தடங்களால லேட் ஆயிட்டே இருந்திருக்கும். சில பேருக்கு கரெக்டான தசாபுத்தி போயிட்டு இருந்திருக்கும். அவங்க வந்து எப்படியோ கிளிக் ஆகி அவங்க வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. சில பேருக்கு வந்து கரெக்டா இருந்திருக்காது, மோசமான தசாபுத்தி போயிட்டு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேவரபிளா இருந்திருக்காது. அதனால வந்து நிறைய தடைகள் வந்துட்டு இருந்திருக்கும். திடீர்னு பிக்ஸ் ஆகிற மாதிரி போகும். திடீர்னு அப்படியே விளையாட்டு காட்டி அவ்வளவுதான், ஒன்னும் அந்த அளவுக்கு வந்து பலன் இருந்திருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து வரன் வரும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி பொண்ணோ பையனோ யாரும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்களோ அதை மீட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரியான வரன்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்றேன். 2025 மேக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து தாராளமா நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா, வந்து எதை கண்டு பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா குருவோட பலம் இருக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தசாபுத்தி கொஞ்சம் கை கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் தான் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. நீங்க நிறைய பேர் மேரேஜ் ஆனவங்களாகட்டும் நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான வேலை அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். கரெக்டா வேலை அமையலைன்னா ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது. இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி குரு பகவான் தான் வராரு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்துட்டாரு அப்படின்னா 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அப்ப ஃபேமிலி லைஃப் மேரேஜ் லைஃப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அப்ப மேரேஜ் லைஃப்லயும் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இந்த வேலையிலேயே அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்காது அப்படின்னே சொல்றேன். ஏன்னா வந்து அவர் தான் 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. அப்ப அவர் எப்படி ஸ்ட்ராங் பண்றது அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும். ஓகேங்களா, குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும், சாய்பாபா வழிபாடு செய்யணும். இதெல்லாம் பண்றப்ப வந்து அந்த குருவோட ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய வரப்போ அதோட தாக்கம் வந்து கம்மியாகும் அப்படின்னே சொல்றேன். இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கறதுனால தான் நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா வந்து 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குரு பகவான் வரதுனால உங்களுக்கு வந்து வேலையும் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா மேரேஜ் லைஃப் பிரச்சனை இருக்காது. அதே மேரேஜ் லைஃப்ல சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா வேலையில சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு டைரக்டா வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது குருவோட கேரக்டர். அதனாலதான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதை விட நெக்ஸ்ட் வேற லெவலுக்கு வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஆவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தாராளமா இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. கரெக்டான வரனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தசாபுத்தி என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க. குரு பகவான் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்க. அதெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு வந்து கன்க்ளூட் பண்ண முடியும் மேரேஜ் வந்து இந்த டைம் பீரியட்ல பண்ணலாமா அப்படிங்கிறத. பட் வந்து கோச்சாரத்துல குருவோட பலம் இருக்கிறதுனால நீங்க தாராளமா பண்ணலாம். அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு வந்து 2025ஆம் ஆண்டுல மிதுன ராசியை சார்ந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா இவ்வளவு நாளா வந்து டல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்ல மாடரேட்டா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து எதை வந்து படிக்கணும், அதாவது என்ன வந்து நெக்ஸ்ட் லைஃபுக்கு வந்து மூவ் ஆகணும், அப்ப நான் வந்து எதை படிக்கணும், அப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஓனா இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும். இதனால வந்து நீங்க என்ன நெக்ஸ்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கிளியரா வந்து உங்களோட ஃபியூச்சரை நோக்கியான கோல் கரெக்டா இருக்கிறப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை நோக்கி வந்து போய் டிராவல் பண்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். அப்ப ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், இல்ல வந்து 10th எக்ஸாம் எழுதலாம், 12th எக்ஸாம் எழுதலாம், இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்ல ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கலாம். இவங்க எல்லாருமே மாணவர்கள் மாணவிகளுக்குள்ள தான் வருவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவீங்க. நீங்க எந்த ஏஜ் ஆனாலும் இருக்கலாம். நீங்க படிச்சுட்டு இருக்கிற நபரா இருந்தா இது இந்த கேட்டகரிக்குள்ள ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ள வருவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து நீங்க என்ன ட்ரை பண்றீங்களோ எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5, 7, 9ஆம் பார்வையை வந்து குரு பகவான் இருக்கிற இடத்தோட பார்க்கிற இடத்துக்கு தான் அதோட பலன்களோட சதவீதம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்ற. குரு பகவான் வந்து இருக்கிற இடத்தோட பார்க்கிற இடத்துக்கு தான் அதிகமான பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 5, 7, 9 பாக்குறப்ப அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான குழந்தைகளால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தைகளால ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் சொசைட்டில வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, இவங்க இந்த பையன் வந்து கோப்ப பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தா அப்படி இன்னும் நல்லா படிக்கிறா, அப்படி பரவாயில்ல, ஓரளவு டல்லா இருந்தாலுமே மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பேரண்ட்ஸ் வந்து அதனால சந்தோஷப்படுவாங்க. நம்ம உங்களை நினைச்சு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. காலேஜ் போறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அடுத்து பிளேஸ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஓகேங்களா, அடுத்து ஜாபுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். அதாவது ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு கிளியரா இருக்கு, முயற்சி மட்டும் இருந்தா போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து திறமையும் இருக்கு, அதிர்ஷ்டமும் இருக்கு. 2025ல நீங்க அதுக்கேற்ற மாதிரி முயற்சி மட்டும் எடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது கிடைக்குமா கிடைக்காத எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கன்னா இந்த 2025ல கண்டிப்பா கிடைக்கும். என்னன்னா உங்களோட சுயஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அந்த உத்தியோகத்தோட யோகம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். அதுவும் இருந்து நீங்க கொஞ்சம் முயற்சி கடினமா எடுத்தீங்கன்னா தாராளமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க, அதுதான் மேஜர் ரோல் பிளே பண்ணும். அப்ப நீங்க என்ன டைம் பீரியட்ல இருக்கீங்க அப்படிங்கறத, என்ன நேரம்னா தெரியல எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் நேரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு உங்க சுயஜாதகத்துல
வாழ்க்கையில சில பல யோகம் இருக்கும். பட் அதை நடக்கிறதுக்கு அதுக்கான டைம் பீரியட் வரணும். அப்பதான் வந்து ரெண்டும் மெர்ஜ் ஆனா தான் உங்களுக்கு அந்த நீங்க அந்த ராஜாங்கிற பதவிக்குள்ள போய் உட்காருவீங்க. அப்படி அது இல்லாத பட்சத்துல நீங்க வந்து கரெக்டா போராடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அது மட்டும்தான். அதனால வந்து நீங்க பாத்துக்குவாங்க, கடினமா முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா வந்து மேக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து வேலைக்கு போவீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி காலேஜுக்கு நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ஆவீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய எல்லாமே வந்து நீங்க நினைச்சீங்கன்னா போதும், நீங்க அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா வந்து அதுக்கான அதிர்ஷ்டமும் இருக்கிறப்போ நான் வந்து எதுவுமே சொல்ல, உங்களுக்கு முயற்சி திறமை எல்லாமே இருக்கு. அந்த முயற்சி கொஞ்சம் கடினமா எடுக்கிறப்போ உங்களுக்கு அதோட பலன்கள் டக்குன்னு வரும் அப்படின்னு சொல்றேன். அதை நீங்க வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த முயற்சி அந்த டைம் பீரியட் வருது அப்படின்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அவ்வளவுதான் சொல்றேன். அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா 2025ஆம் ஆண்டுல வந்து உண்மையாவே நீங்க வந்து எதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறீங்களோ, அதாவது வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், இந்த மாதிரி வந்து நகைகள் வாங்கலாம். இது எல்லாமே வந்து இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், இது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அதுக்கான உங்களுக்கு டைம் பீரியட் வந்திருக்காது. அந்த வாகன யோகம் இருக்கு, ஓகேவா, மன யோகம் இருக்கு, இந்த மாதிரி நகை, இது எல்லாமே நீங்க வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு அற்புதமா இருக்கு அப்படின்னே சொல்றேன். நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க அப்படின்னே சொல்றேன். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. சரி, அப்புறம் அடுத்து வந்து ஃபேமிலியில எப்படி போகும்னா, ஃபேமிலியில அதான் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபேமிலி ஸ்மூத்தா ரன் பண்ணிட்டே போயிடலாம். சில இடத்துல நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. நீங்களும் இறங்கி போகலாம், அவங்களும் இறங்கி போகலாம். ஓகேங்களா? 2 பேரும் இறங்கி போனா பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறீங்களா? அதுதான். அதனால கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. அதனால வீண் வாக்குவாதத்தை வந்து கிரியேட் பண்ண வேண்டாம். சின்ன விஷயமா இருக்கும். அதே மாதிரி தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட், 3வது மனுஷன் உள்ள இழுத்துட்டு அவங்களால ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஃபேமிலிக்குள்ள. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாவே போதும். உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் சூப்பராகவே இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கடுமையான நான் வந்து நல்லா வேலை செஞ்சேன், நான் வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணேன், நான் ப்ராப்பராக இருந்தேன், ஆனால் எனக்கு ஏற்ற ஊதியம் வரல, எனக்கு ஏற்ற ப்ரொமோஷன் வரல, இது எல்லாம் எனக்கு எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னா இந்த டைம் பீரியட் கிடைக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். மார்ச்லேருந்து ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், அதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்ல. ஒரு இன்க்ரிமெண்ட், சேலரி இன்க்ரிமெண்ட், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு பதவி, வேற பதவிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, வேற பதவிக்கு வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகிறது, உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து புரியுது, எல்லாத்தையுமே நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஃபேமிலி ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், அப்பா அம்மா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா அது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணிக்குவீங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி வந்து புதன் பகவான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த அதோட ஆற்றல் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். எப்படி வந்து பிளான் பண்ணி என்ன மாதிரி பண்ணனா நம்ம வந்து இதை வந்து ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு அதோட அறிவு டிஃபால்ட்டாவே இருக்கு. ஆனா என்னன்னா சில இடத்துல அந்த கோபத்தினால, அந்த அவசரத்தினால சில இடத்துல தப்பா முடிவு எடுக்கலாம், முடிவு தப்பா போய் முடிஞ்சிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கு. பட் வந்து ஆல் ஓவர் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உண்மையாவே சூப்பரா இருக்கு. எந்த ப்ராப்ளம் இல்லை. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே அதெல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம்னே சொல்றேன். ஓகேங்களா? அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க தாராளமா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை தாராளமா நீங்க முயற்சி எடுக்கலாம். அதில் நீங்க வெற்றி அடைவீங்க. அடுத்து ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து 2025ல ஹெல்த் வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா? உங்களுக்கு உண்மையாவே இந்த ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரெஷன், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ், தனியா இருக்கிற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய. ஏன்னா வந்து இந்த ஒரு 20-25 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்துக்குமே, நான் எந்த வயசையும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் மென்ஷன் பண்ணல, எல்லாத்துக்குமே அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூச்சரை நோக்கி என்ன பண்றது, நம்மளால முடியாது. ஏன்னா நீங்க ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க, அது வந்து வெற்றியில போய் முடிஞ்சிருக்காது, இல்ல ரொம்ப தடைகளை போய் கடந்து அதுக்கப்புறம் வெற்றியை போய் நோக்கி டிராவல் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களோட மன நிலைமை வந்து எப்படி இருக்குன்னா, மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான், நம்ம ஒண்ணு எடுத்து வச்சு அது நடக்க மாட்டேங்க அப்படிங்கிறப்போ நிறைய டிப்ரெஷன் ஆவீங்க. ஸோ இது எல்லாமே குரு பகவான் வந்து உங்களோட ஜென்மத்துக்கு பயிற்சி ஆகிறப்போ வந்து சின்ன சின்ன ஓரளவுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு கிளியரா இருக்கும். இந்த மாதிரி வந்து அப்படி இப்படின்ற இந்த மைண்ட்லாம் வந்து கிளியரா எதை முடிவெடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா முடிவெடுப்பீங்க. மைண்ட் வந்து ஹாப்பினஸா இருக்கும். ஒண்ணு. அடுத்து வந்து ஜென்ம குரு இருந்துச்சுனாவே சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும். சரிங்களா? ஜென்ம குரு வந்தாவே சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்வாரு. அதனால வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் மைன்யூட்டா ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இவ்வளவு நாளா ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். சில பேருக்கு வந்து எப்படி ஒரு மனப்பிரமை ஏற்பட்டிருக்குன்னா,
எனக்கு ஏதோ இருக்கு, ஆனா வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க செக்கப்பும் கூட போய் எடுத்துட்டு வந்திருப்பீங்க, ஆனா ஒண்ணுமே இருந்திருக்காது. ஸ்கேன் வந்து கிளியரா இருந்திருக்கு. டாக்டர் நீ ஏப்பா வந்த, நல்லா தானே இருக்கு அப்படி. இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஏதோ உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஒரு மனப்பிராந்தி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து மைண்ட் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல இருந்து நீங்க வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா தெரியும், அது ஒண்ணுதான். அதனால வந்து மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க ஒண்ணு. அதே மாதிரி சிவியரா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு வந்து அப்படியே சரியாகக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து சூப்பரா சரியாகும். சின்னதா மைன்யூட்டா ஹெல்த்ல கேர் இருக்கணும். அதே மாதிரி ஓவரா கோவப்படக்கூடாது. ப்ரெஷர் இருக்கிற ஆட்களா இருந்தா கொஞ்சம் வந்து டென்ஷனை கம்மி பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஹெல்த் கரெக்டாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், கரெக்டாக ஃபுட்டு சாப்பிடணும், வெளியில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஹேபிச்சுவேட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த 2025 கடந்து வந்துடலாம். பெருசாக எந்த ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவுமே இல்லை மிதுன ராசிக்கு 2025. என்னன்னா உங்களோட சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, 6ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, உங்களுக்கு 6ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாயா வருவார். அவர் எப்படி இருக்கிறாரு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு அதோட பலன்கள் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க. அவரோட தசாபுத்தி போச்சுன்னா சின்னதா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை நடந்துச்சுன்னா அப்படிதான். அது எல்லாத்துக்கும் இல்ல, சில விதிவிலக்கு இருக்கு அப்படின்னே சொல்றேன். ஓகேங்களா? அதனால சில இதுல கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அது ஒண்ணுதான். மைன்யூட்டா ஹெல்த்ல ஒரு கேர் எடுத்துக்கிட்டா இந்த 2025 ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்தாலும் அதை மட்டும் நீங்க ஹெல்த் மட்டும் பாத்துக்கோங்க. மத்ததெல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கு. ஒரு மைண்ட் கிளியரா இருக்கும். என்னன்னா என்னோட சஜஷன் என்னன்னா வாக்கிங், ஜாகிங், எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்றப்ப மைண்ட் கிளியரா இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. அப்படிங்கிறப்போ மைண்டு ஹெல்த் கிளியரா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஹாப்பினஸா இருப்பீங்க, ஹாப்பினஸான லைஃப் வந்து லீட் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால அதை மட்டும் ஒரு டெய்லி பண்ணணும், டெய்லி ரொட்டீனா சேஞ்ச் பண்ணுங்க. அது பண்ணினீங்கன்னாவே போதும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா உங்க லைஃப்ல தெரியும் அப்படின்னு சொல்ல. அதை மட்டும் நான் ரெக்வஸ்ட் பண்றேன், நீங்க அதை மட்டும் டெய்லி பண்ணாவே போதும்.